வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளரே செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் வருகிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்திலே நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஸ்திரமான புத்தி, ஆனாலும் பல காரியங்களிலே ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் ஒரு சின்ன டெட்டரேஷன் இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தில் இருப்பது பணவரவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அஷ்டமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னா கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 4ஆம் இடம் என்கிற மண் மனை மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்குரியவரான சூரிய பகவான் லாபத்தில் வந்து உட்கார்றார். லாபத்தில் வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு லாபம் பெருக வரும், சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறார். எது மூலியமாக சந்தோஷம் வரும் அப்படின்னா, முக்கியமாக இவருடைய பார்வை 5ஆம் இடம் என்கிற கன்னிராசி மேலே விழும். 5ஆம் இடம் என்கிற கன்னிராசியானது உங்களுக்கு ஃபார்ச்சூன் அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும். அதனால் அனுபவபூர்வமாக விஷயங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஸ்பெக்குலேஷன் டிரான்சாக்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், உங்கள் மனத்துக்கு பிடித்த சுகமான வேலைகள், இது எல்லாமே இந்த சூரியனின் உள்ளே வந்த வரவு எடுத்துடும். அப்போ இதை கொடுக்கறதுனால எப்படி இருக்குது, உங்களுக்கு மன நிறைவையும் கொடுப்பார். அதுபோல் லாபஸ்தானத்திலே இன்னொருத்தர் இருக்கார் சனி பகவான். இவரோடு சேர்ந்து கூட்டாக தான் இந்த சந்திரன் சூரியன் அமர்ந்திருப்பதனால உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைப்பதற்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊதியத்தில் கொஞ்சம் அடிஷ்னல் எஸ்கரிஷியாகவும் கிடைக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஓரளவு நல்ல சூழ்நிலை இருக்குது. உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதோட. அப்போ சேர்ந்து அமர்ந்ததுனால கொடுத்த பணம், கொடுத்த வாக்கு, அதுபோல் நீங்கள் கடன் இருந்தால் கடனை குறைப்பதற்கு வழி, கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் இந்த சூரியன் சனி சுக்கிர சேர்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இவங்க சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க புதனோட. இப்போ இந்த செவ்வாய் ராகு புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்படுகிறார். உங்கள் 2ஆம் இடத்துக்காரரால் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழிலிலே முன்னேற்றம், கொஞ்சம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு டீவியேஷன் பயம் இருக்கும். வேலை புதுசாக கிடைக்குமா தெரியல, இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போனால் அங்கே எதனா வேலை ஆகுமா தெரியல, இன்னும் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும். அதில் கொஞ்சம் குழப்பங்களும் உண்டாகும். சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும். யாருன்னா கேட்குறாங்க, வேலையை முன்னிட்டு இதை வேலை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதனா பணம் கேட்டாங்கன்னா கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் எளிதில் நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா குருவின் 8ஆம் பார்வையானது எதிர்பாராமல் செலவையும் வச்சுவிடும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது தெரிகிறது. குரு 6ஆம் பார்வையாகும், ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை எப்படியான ஏற்படுத்திடலாம். கொஞ்சம் தன லாபங்களை கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் மனசுலையும் கஷ்டம் இருக்கும். அதனால்
இந்த கஷ்டங்களை ஸ்வாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லணும். இது எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு மருந்து கொடுத்துட்றாரு. மார்ச் மாதம் 16ஆம் தேதியும் மார்ச் மாதம் 30ஆம் தேதியும் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் சோமவார பிரதோஷம் அப்படின்ற இடத்துல சிவனுக்கு பிரதோஷ காலமாக இருக்குது. இந்த திங்கட்கிழமைனால சோமன் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த சோமனுக்கான பிரதோஷம். அப்போது நீங்கள் அவசியம் இந்த 2 நாட்கள் குறித்து வைத்துக்கொண்டு சிவனுக்கான வழிபாடை செய்யணும். அவசியம் சிவன் கோயிலுக்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லெண்ணெய் வாங்க முடியுமோ நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. அது வெள்ளை பூக்களை வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெயை சிவனுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுங்க. வெள்ளை பூக்களை அர்ச்சனை கொடுங்க. நல்லா சிவனோட அன்னைக்கு சிவ சிவான்ற மந்திரத்தோடு அவருடன் உட்கார்ந்துட்டிங்கன்னா, அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய துயரங்களும் கஷ்டங்களும் நீங்கிவிடும். அதுபோல் கொடுத்த கடனை கொஞ்சம் கேட்டு வாங்கிக்க முடியும். நீங்களும் கடனை திருப்பி அடைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அன்றைக்கு அவசியம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. காலையில் விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிடுங்க. சூர தேங்காய் விட்டுடுங்க. சாயங்காலம் அவசியம் அருகம்புல் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சார்த்தி விட்டு 2 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு ஒரு 11 சுற்றி அவரை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மலை போல கஷ்டங்களும் பனி போல் விலகி நல்ல மனநிலையுடன் நல்ல நலங்களுடன் வளங்களுடன் இந்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் என்ற கருத்தை உங்களுடன் பதிவு கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.